எல்லாருக்கும் நமஸ்காரம். போன தடவை நம்ம வந்து யார்கிட்ட விதுரரோட நீதியெல்லாம் கேட்டோம். விதுரரோட நீதியில் அவர் வந்து யார்கிட்ட வேலை செய்யக்கூடாதுன்ற சொன்ன, யாருக்கிட்ட யார் எஜமானா இருக்கக்கூடாது சொன்னார் இல்லையா. எஜமானை வந்து யாரும் வேலைக்கு வச்சுக்கூடாதுன்றது சொன்னார். யார்கிட்ட எஜமானா இருக்கக்கூடாது, வேலை செய்யக்கூடாதுன்றதையும் சொல்லியிருக்காரு. யார்கிட்ட நம்ம போய் வேலை செய்யக்கூடாது, நம்ம வேலை செய்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நம்ம போய் வேலை செய்யக்கூடாது. சட்டவிரோதமாக செயல்படுறானே அவங்ககிட்ட போய் வேலை செய்யக்கூடாது. கூசாமல் பாவம் செய்கிறோம், தான் வந்து இந்த பாவம் செய்யணுமேன்ற அந்த எண்ணமே இல்லாத பாவம் செய்யறா இல்லையா, அவங்ககிட்ட வேலை செய்யக்கூடாதுன்றார். உழைப்பு இல்லாதவன், உழைக்காதவங்ககிட்ட வேலை செய்யக்கூடாதுன்றார். அப்ப இதெல்லாம் இல்லைன்னா நீங்க வந்து அந்த உழைப்பு இல்லாதவங்ககிட்ட வேலை செய்யக்கூடாது. பொய் சொல்றவங்ககிட்ட வேலை செய்யக்கூடாது. பொய் கண்டபடி பொய் சொல்லிட்டு இருக்காங்க, அவன் வந்து உங்க சம்பளத்தை கொடுத்துட்டான்னு கூட சொல்லுவான். அதனால அவங்ககிட்ட வேலை செய்யக்கூடாதுன்றார். நாஸ்திகர்கிட்ட வேலை செய்யக்கூடாதுன்றான். இது வந்து முக்கியமான விஷயம். நாஸ்திகர்கிட்ட ஏன் வேலை செய்யக்கூடாதுன்றாருன்னா, அவன் என்ன வேணாலும் சொல்லுவான். அவன் வந்து யாருக்கும் பயப்படவே மாட்டான். அவனுக்கு பயப்படுறதுக்குன்னு ஏதாவது இருந்தாலும் அவன் தான் நாஸ்திகராச்சே, தெய்வத்துக்கு என்ன பயப்பட மாட்டான். அதே ஒரு ஆஸ்திகனா இருந்தால் ஐயோ தெய்வம் நமக்கு பலன் கொடுத்துரும் அப்படின்னு அந்த ஒரு பயம் இருக்கும் உள்ளுக்குள்ள. இப்போ வருமா இல்லையா அந்த பயம் வந்து இதை நாஸ்திகனுக்கு இருக்காது. அதனால அவன் என்ன வேணா பண்ணுவான் அவங்கள. அவன்கிட்ட வேலை செய்யக்கூடாது. அதே மாதிரி குடும்பத்தை கவனிக்காதவங்ககிட்ட வேலை செய்யக்கூடாது. தன்னுடைய ஃபேமிலியே கவனிக்காதவன் நம்மளை என்னத்தை அவங்க ஒழுங்காக சம்பளம் கொடுத்து நம்மளை எப்படி ஒழுங்காக வேலை வச்சிருப்பான். தன்னுடைய குடும்பத்தை கவனிக்காதவன் என்ன பண்ணுவான், அவன் குடும்பத்தை ஒழுங்காக கவனிக்காத நம்ம அவனுக்கு வேலை செஞ்சோம்னா அவன் குடும்பம் அவன் நம்மளை திட்டும், நம்ம வேலை பண்ணணும். அதனால அவங்ககிட்ட எல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்றார். அந்த மாதிரி நான்ற எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, நான் சொல்றேன் நீ செய், ஐ சே வாட் யூ சே, ஐ சே யூ டூ அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? டூ வாட் ஐ சே அப்படின்வா. இல்லை, அதெல்லாம் வந்து அந்த அதிகார மமதையில் சொல்றது டூ வாட் ஐ சேன்றதெல்லாம். அது மாதிரிலாம் சொல்லுவா. வாட் ஐ எம் டெல்லிங் யூ ஷுட் ஹேவ் டு டூ, தட் இஸ் யுவர் டியூட்டின்னுவோம். சரி, ஆஃபீஸர்லாம் நிறைய பேர் அது மாதிரி உண்டு. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அந்த டூ வாட் ஐ சேன்னு சொல்கிறவாள்லாம் இருக்கா. அவகிட்டையெல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்றார். அதெல்லாம் சொல்கிறார். உங்களுக்கு செல்வம் வேணும்னா உங்களுக்கு அறிவும் திறமையும் சுறுசுறுப்பும். செல்வம் வேணும்னா அறிவு இருக்கணும். அறிவு இருந்தால் தான் செல்வத்தை சம்பாதிக்க முடியும். அறிவு இருந்தால் அந்த தான் யோசனை பண்ணி எது நல்லது கெட்டதுன்றது பட்டது. ரெண்டாவது வெறும் அறிவு மட்டும் இருந்துட்டா போருமா? திறமை வேணும். அதுக்கான திறமை இருக்கணும். அந்த திறமை இருந்தால் தான் திறமையாக அந்த காரியத்தை செயல்படுத்த தெரியணும். திறமை வேணும், சுறுசுறுப்பு. வெறும் அறிவும் திறமையாக இருந்துட்டா போருமா? அங்கே போய் இதை பண்ணிடலாம், இதுக்கு என்ன பண்ணணும்னா இது இங்கே இந்த விஷயத்தை இப்படி ஆராய்ச்சி பார்த்தப்ப இதுக்கு இவாகிட்ட போனால் முடியும் அப்படின்ட்டு சுறுசுறுப்பு இல்லை. போகிறது அவகிட்ட போகாமல் இருந்தால் முடிஞ்சிருமா? அதுதான் சொல்லுவார். சுறுசுறுப்பு வேணும். அடுத்தது உடல் வலிமை. நல்லா உடம்பை கட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் அதுக்கு போக முடியும். இல்லைடா நீ போகணும்னு நினச்சா கூட உங்களால் போக முடியாது, உடம்புல சக்தி இருக்காது இல்லையா. அது ரெண்டாவது முயற்சி. அதுக்கப்புறம் முயற்சின்றது வந்து அந்த காரியத்தை நம்ம நடத்தணும்னு நினைக்கிறோம். எல்லாம் இறைவன் நடத்துவார். நம்மளான முயற்சியை புத்து பார்க்கணும் அந்த காரியத்தை செய்யறதுக்கு அப்படின்றது. முயற்சி செய்யறது, முயற்சி. தைரியம். அடுத்தது தைரியன்றது ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த போல்டஸ் இருக்கணும். அந்த காரியத்தை எப்படி நம்ம நடத்துவோம், பயந்துட்டு அப்படியே ஐயோ இது காரியமா இது எப்படி நடக்கும்போது தெரியலையே பயந்து உட்காந்தோம்னா நடக்கவே நடக்காது. அதுக்கான தைரியம் இருக்கணும். இதெல்லாம் தாண்டி உழைப்பு இருக்கணும். இந்த காரியத்தை செய்யறதுக்காக எவ்வளவு உழைக்கணும்னா அதை உழைச்சி ஆகணும். இது இருக்கவாகிட்ட செல்வம் அவளை தேடிட்டு போக வேண்டிய, செல்வம் அவளை தேடிட்டு வரும். எது விதுரர் சொல்றார் திருதராஷ்டிரனுக்கு. மனசுல வந்து நல்லது நினைக்கிறவனை நீ அவனை சேர்த்துக்கணும், கூட சேர்த்துக்கணும். அவன் மீது உள்ள எண்ணம் அது சார்ந்த. அதே மாதிரி ஒரு காரியத்தை செய்யும்போது அவனுக்கு வந்து அவன் இந்த காரியத்தை செய்யறான், இவன் வந்து இவன் செய்வான், அந்த காரியத்தை இவன் செய்ய மாட்டான்னு நினைச்சோம்னா அவன் செய்ய மாட்டான்னே நமக்கு தோணிட்டு இருக்கும். அவன் செய்வான்றதே மனசுல வந்து ஒரு ஒரு முன்னாடியே ஒரு காரியத்தை பார்த்து அதை தீர ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. மனசை நியூட்ரலா வச்சிருந்தா எது ஒன்றுக்கும் நியாயம் சொல்லணும். அதை சொல்றாரு. அதை இந்த இடத்துல சொல்றாரு. மனசை நியூட்ரலா வச்சுட்டு எது ஒன்றையும் சொல்லணும். மனசுக்குள்ள முதல்லயே இந்த இதில் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் முதல்லயே வந்து பெரிய இப்போ எலெக்ஷனுக்கு வந்து எல்லாம் பண்ணுறதெல்லாம் எதுக்கு, தான் பெரிய ஆளுன்றதை காமிச்சிக்கிறது. அதுக்காக தான். ஜனங்க ஒன்றும் முடிவு பண்ணிப்பா, அது வேற மனசில். பட் ஜனங்களுக்கு நடுவில் அந்த காலத்தில் அது மாதிரி இருந்திருக்கு. அந்த காலத்துல அப்படின்னா எலெக்ஷன் அப்போ இது மாதிரி
ரொம்ப படோடவுமா எலெக்ஷனை பண்ணும்போது அவள் பண்ணாள் நான் கட்சிக்காரா இந்த கட்சி தான் ஜெயிக்கும் போது ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்றது ஒரு பழக்கம் இருக்கு. நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும், நம்ம போட்ட கட்சி ஜெயிக்குது அப்படின்னு. அது இல்லை, நம்ம மனசாட்சியை வித்துட்டு ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு இல்லை. நீங்கள் எந்த கட்சியை விரும்புகிறீங்களோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும். அதைத்தான் சொல்கிறேன். அது மாதிரி அதுதான் நீங்கள் மனசில் முதல்லயே உங்களுக்கு அந்த ஒரு எண்ணத்தை விளைவிக்கிறது தான் இந்த கட்சிகள் செய்கிற இந்த படாடோபங்கள்லாம். மீட்டிங் ஒரு பெரிய அமங்கலம் பண்ணுறது இதெல்லாம் அதுதான் அதை வச்சுட்டு தான் பண்ணுறது. அது பண்ணுறதுனால தான் அது ஒரு எண்ணத்தை உங்கள் மனசில் வெற்றி பெறுவோன்ற ஒரு எண்ணத்தை மாயை உருவாக்கணுன்றது. அது மாயே நிஜமோ அது வேற. உங்கள் மனசாட்சி இல்லை அதில் சொல்ல முடியாமல் போயிடுறது இல்லை. உங்கள் மனசில் வேற ஒரு இதை பூத்திடுறாள்ல, அதை செய்யக்கூடாதுன்றார். வெற்றியும் செல்வமும் எப்பயும் தர்மத்தில் தான் கிடைக்கும். ஞாபகம், லேட்டாக வேணா கிடைக்கும், ஆனால் தர்மம் செய்யும் போதும் தான் இந்த செல்வம் கிடைக்கணும். தர்மத்தை நீங்கள் தர்ம வழியில் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும். உதாரணத்துக்கு தர்மரையே சொல்லலாம். தர்மரே எவ்வளோ இருந்தார், அவர் நியாயம் இல்லை அநியாயத்துக்கு போகாத இருந்தனால தானே அவரால் அதை எவ்வளோ பண்ண முடியுது. அவரும் கூட ஒரு தரம் பண்ணிடுறார். துரோணரை கொல்லும்போது அஸ்வத்தாமா அதகா குஞ்சலகான்னு சொல்றாரு பாருங்க. அது மாதிரி ஒரு இடத்துல போய் சொல்லிடுறார். அது அந்த அந்த பாவத்தை அவரே ஏத்துக்கிறார். அவர் சொல்லிட்டு ஏத்துவார். யார் போய் சொல்றதுன்னா தர்மர் சொன்னாதான் நம்புவார் துரோணர். நீ சொல்லுன்னுவார் கிருஷ்ணன். தர்மரை சொல்லுவார். தர்மர் சொன்ன உடனே அது வரைக்கும் தரையிலேருந்து 5 அங்குலம் உயரம் இருந்தது தேர். தர்மரோட தேர் அவரோட தர்ம பரிபாலனம் பண்றதுனால, நீதிமான்றதுனால 5 அடி உயரம் இருந்தது. அவர் இதை சொன்ன உடனே அந்த 5 அங்குலம் கீழே இறங்கிடுது தேர். தேர் பூமியை தொட்டுருது. அதுக்கு முன்னாடி ரொம்ப அந்த இடத்துல தான் பறந்துருந்தது தேர். அவருடைய தர்மம் அதை காப்பாற்றுது. அதை சொல்லுவார் அந்த இடத்துல. அது மாதிரி வெற்றியும் சொல்லவும் எப்பயும் தர்மத்தில் தான் கிடைக்கும். பாவங்களை செய்யறதுக்கு நினச்சிங்கன்னா புத்தி கெட்டு போகும். பாவங்களை செய்ய நினச்சிங்கன்னா புத்தி கெட்டு போகும். புண்ணியங்களை இப்போ நீங்கள் புண்ணியங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் புத்தி கூர்மை அடையும். இதெல்லாம் சொல்கிறார் விதுரர். அந்த மாதிரி புத்தி கூர்மை அடையும் போது என்னென்னா நல்லதாக தேர்ந்தெடுக்கிற அந்த புத்தி அந்த அறிவு உண்டாகும். நல்ல பொருளாக தேர்ந்தெடுக்கிறது, நல்ல நண்பனாக தேர்ந்தெடுக்கிறது, நல்ல பொருளாக தேர்ந்தெடுக்கிறது, நல்ல செயல்களாக செய்கிறது, நல்லது தேர்ந்தெடுக்கிறது, அந்த புத்தி கூர்மையாகும். அதுதான் சொல்கிறீங்க. எதையும் காரியங்களை ஆராய்ச்சி பகிர்ந்து பார்க்குற பகுத்தறிவு உண்டாகும். பகுத்தறிவுன்னு இப்போ சொல்கிறாளே, இதெல்லாம் பகுத்தறிவுன்றது என்ன? பகுத்தறிவுன்னா நாஸ்திகன்னு சொல்லிட்டா. இவ பகுத்தறிவுவாதின்னா நாஸ்திகன்ட்டா கிடையாது. அந்த காலத்திலே பகுத்தறிவுவாதி இருந்திருக்கா. பகுத்தறியறதுன்னா எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறது, அவ்வளோதான். அது நாஸ்திகத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பகுத்தறியறதுன்னா எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்றத நீங்கள் மனசில் ஆராய்ச்சி ஒரு முடிவுக்கு வரீங்களே, அதுதான் பகிர்ந்து அறிதல். அதுதான் பகுத்தறிவுன்றது. அதுதான் அது மாதிரி பகிர்ந்து அறிய தெரியணும். அதை சொல்கிறார் இந்த இடத்துல. பகிர்ந்தறிய அந்த இது தெரிஞ்சுக்கணும். பகிர்ந்து பார்க்க தன்மை இருக்கணும். அதே மாதிரி ஒரு கோபமாக இருக்கும்போதோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதோ எந்த ஒரு முடிவும் எடுக்காது. அது பெரும்பாலும் தப்பாக தான் இருக்கும். இதை நான் என் வாழ்க்கையிலேயே நிறையா பார்த்துருக்கேன். என்னோட யூனியன் லைஃப்லேயே கோபமாக இருக்கும்போது ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் அது தப்பாக போயிடும். அந்த முடிவு பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு புத்தி இருக்காது. கோபம் தான் இருக்கும். கோபம் நம்மளோட புத்தியை மறைச்சிடும். கோபமாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காது. முடிவை ஆள போடு, மறுநாள் எடுத்துக்கலான்னு விட்டுரு. அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ஒருத்தருக்கு ரொம்ப வரங்களை எல்லாம் கொடுத்துருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது பரமசிவன் பண்ணார் இல்லையா, நரகாசுரனுக்கு பரமசிவன் இவருக்கு எந்த பத்மாசுரனுக்கு வரம் கொடுத்தாரு இல்லையா, தலையில் கை வச்சா எரிஞ்சு போகிறது. அது பத்மாசுரன் பண்ண தவத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன் கேட்ட உடனே கொடுத்துட்டார். அவன் என்ன பண்ணான், உடனே பரமசிவன் தலையை கை வைக்கிறதுக்கு துரத்தின்னு வந்தான்ல. அது மாதிரி அதைத்தான் சொல்றாரு. அதையெல்லாம் கணக்கு வச்சு சொல்றாரு. இதெல்லாம் விதுரர் சொல்றாரு. இந்த நீதி எல்லாம் விதுரருக்கு எந்த காலத்துல, மகாபாரத காலத்திலேயே இதெல்லாம் தெரிஞ்சுருக்கு. பார்த்துக்கோ, மகாபாரத காலத்திலேயே இதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இருந்திருக்கான். இதையெல்லாம் யோசிச்சு எழுதியிருக்காரு அவர். அப்ப சொல்லியிருக்காரு. அது மாதிரி அதிக கோபமா இருக்கும் போதோ அதிக சந்தோஷமா இருக்கும் போதோ எந்த முடிவும் எடுக்காதுன்ற. சம்பராசுரன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சம்பராசுரன் இருக்கா இல்லையா, சம்பராசுரன் கூட தேவாசுர யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் தசரதன் தான் போய் தேவர்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு. ஜெயிச்சு கொடுத்தப்பதான் கைகை தான் தேரோட்டியா இருக்கா அவருக்கு, தசரதனுக்கு. கைகை மிகச்சிறந்த தேரோட்டி.
அவள் தேரோட்டத்தில் அவள் தான் இருக்கா. அவள் இருக்கும்போது என்ன பண்ணுறா, சம்பராசுரத்தில் அவன் மயக்கமாயிடுறார் தசரதன். மயக்கமான உடனே அவரை வந்து அந்த வில்லு விட்டா கொண்டுடுவாங்க அவங்க, அசுரர்கள் கொண்டுடுவாங்க. சம்பராசுர யுத்தத்தில் மயக்கமாயிடுதுன்னா எப்படின்னா, அந்த தேர் சக்கரத்து ஒரு ஆணி கயிட்டு வருது. தேர் சக்கரத்து ஒரு ஆணி கயிட்ட உடனே தன்னுடைய கட்டை வரல அந்த தேருக்கு அச்சாணிக்கு பதிலாக உள்ள நுழைச்சிட்டு கையை வச்சுட்டு அப்படியே தேரை ஓட்டிட்டு வெளியே வந்துடுறான். சண்டையை விட்டு வெளியில வந்து அப்புறம் ஆணி போடுறான். இதை பார்த்த தசரதன் வந்து தானும் மயக்கமாக இருக்கிற நேரத்தில், அச்சாணி கேட்ட நேரத்தில் இவன் எவ்வளோ சாமர்த்தியமாக பண்ணியிருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுருவார் தன்னோட ஒய்ஃப் மேலே. சந்தோஷப்பட்டு தான் அவங்ககிட்ட 2 வரம் கொடுன்னு கேட்பார். 2 வரம் நீ கேளுங்க. அவன் என்ன பண்ணுவான், அந்த 2 வரத்தை நான் வேணுங்கிறப்ப கேட்குறேன்னு சொல்லிட்டு அதை சரியான நேரத்தில் யூஸ் பண்ணுவா பாருங்க. அதுதான் அதுதான் அதிக சந்தோஷத்தில் எடுத்த முடிவு. அது அவளுக்கு வரம் கொடுத்தது. எப்படி பத்மாசுரன் வந்து தலையில் கை வைக்கிறதுக்கு வரம் வாங்கினானோ, அதே மாதிரி கைகை 2 வரம் வாங்கினால தசரதர்கிட்ட. இதெல்லாம் அதிக சந்தோஷத்தில் எடுத்த முடிவு தான். அதனால வந்தது. அதைத்தான் சொல்றாரு. நமக்கு பலம் வந்து அதுதான். அதை சொல்றாரு. சம்பராசுர யுத்தத்துல கைகை வந்து அதுல தான் ஜெயிக்கிறார். நமக்கு பலம் வந்து உடம்புல இருக்க பலம் வந்து உடல் வலிமை, நல்ல மந்திரிகள், படைபலம், இதுதான் நம்மளுக்கு பலம். நம்மளுக்கு வலிமைனா நமக்கு அதுதான். குடும்பத்தோடு நமக்கு கொடுக்கிற ஒத்துழைப்பு, இது எல்லாத்துக்கும் பெருசு என்னன்னா ஞானம், புத்தி, நல்ல புத்தி அறிவு இருக்கணும். நல்ல புத்தி அறிவு இருந்தாதான் உங்களால வந்து எந்த நமக்கான பலமாகும். அதை நினைச்சுக்கணும். நமக்கான பலம் என்னன்னா நல்ல அறிவு, உடல் வலிமை, நல்ல மந்திரிகள், நல்ல விஷயங்களை சொல்ற மந்திரிகள், நம்மளுக்கு இருக்க அந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த படைபலம். அரசனா இருக்கிறவங்க அரசன்றதுல சொல்றாரு அவர். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பலன், குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பலன்றது முக்கியமான விஷயம். என்னதான் நீங்க வெளியில பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை வீட்டுல வந்து ரொம்ப கசகி இது பண்ணான்னு வைங்க, நிம்மதி இல்லாத போயிடும். அதனால உங்களால எந்த காரியத்தையும் வெளியே போய் செய்யவே முடியாது. அதனால குடும்பத்தில் இருக்கிற சப்போர்ட் இருந்தால் தான் உங்களால பண்ண முடியும். அதை சொல்லாதீங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு நல்ல ஞானம் இருக்கணும், இறை பக்தி இருக்கணும். அவன்தான் இவனுக்கு, அதுதான் நமக்கு பலம். நமக்கு செல்வம் இருக்கிறதோ ஆள் இருக்கிறதோ பலம் இல்லை. ஏன்னா திருதராஷ்டிரன் வந்து அதுதான் நினைச்சுட்டு இருக்காரு. திருதராஷ்டிரன் வந்து நம்மளுக்கு துரியோதனை இருக்கான், எவ்வளோ பெரிய படைப்பலம் இருக்கு நம்மளுக்கு. எவ்வளோ துரியோதனை வந்து என்ன பண்ணுறான், 11 அக்ரோனி சேனை நமக்கு இருக்குன்னு இது போற நம்ம அவளுக்கு 7 தானே இருக்கு, அவளோட 4 அதிகமாக இருக்கு, நம்ம ஜெயிச்சுடலான்னு நினச்சிருந்தா சண்டையை ஊக்குவிக்கிறான். திருதராஷ்டிரனுக்கும் அதை யோசிச்சுட்டா சரி, இது போல இடம் இருக்கு நம்ம ஜெயிச்சுடலாம் அப்படின்னு மனசில் இந்த நப்பாசை வந்ததுனால தான் அவர் துரியோதனை சண்டைக்கு அலோவ் பண்ணுறார். கம்மி படையை வச்சுட்டு ஜெயிச்சது வந்து கிருஷ்ணனோட சாமர்த்தியம், அது வேற. அந்த இதை சொல்றாரு. அதுதான் அதனால்தான் அவன் ஜெயிக்கிறதுனா இந்த பலத்தில் நீங்க ஜெயிக்கிறதுனா அந்த ஞானம், அந்த பக்தியும், அந்த கூர்மையான அறிவும் இருக்கு, அது தர்மருக்கு உண்டு. தர்மர் எதையும் போரில் வந்து சரியான முடிவை தான் எடுப்பார், தப்பான முடிவை எடுக்கவே மாட்டார். தர்மருக்கு வந்து அவ்வளவு போர் கலைகள்லாம் நம்பணும்னா தெரியும். யாரை எங்கே நிறுத்தணும், என்னைக்கு எந்த இதில் யார் நிற்கணும், ஏன் அங்கே போகணும், இங்கே போகக்கூடாது, இதெல்லாம் என்ன தெரியும். அன்னைக்கு அர்ஜுனன் வந்து ரொம்ப தூரம் போனப்போ கூட இவர் சொல்லுவார், அபிமன்யுவை கொல்லும்போது அர்ஜுன் வந்து ரொம்ப தூரம் கூட்டின்னு போயிடுவான். கூட்டின்னு போகும்போது இவர் சொல்லுவார், அர்ஜுனன்கிட்ட சொல்லுவார், நீ போகாத ரொம்ப தூரம், அவன் ஏதோ இதில் பிளான் இருக்கு, உன்னை இங்கேருந்து அகற்றி கூட்டின்னு போகணும்னு நினைக்கிறா, என்னை துரோணர் பிடிக்கிறதுக்காக எல்லா பிளானும் பண்ணிட்டு இருக்கார், அவர் வந்து என்னை உயிரோடு பிடிச்சிட்டா போர் முடிச்சிடும்னு நினைக்கிறார், போகாத நீன்னு சொல்லுவார் அர்ஜுனன்கிட்ட. ஆனால் அர்ஜுனன் தான் என்ன பண்ணுவான், திருஷ்ணாத்யும்னனை கூப்பிட்டு நீ இது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அப்படின்ட்டு போவான். அர்ஜுனன் போவான், அந்த தூரம் போய் துரத்தி போடுவான். அதனால தான் அவரால் வந்து அபிமன்யுவை காப்பாற்ற முடியல. திரும்பி வந்து அதுக்குள்ள அபிமன்யுவை கொண்டு விடுறாங்க. அதான் சொல்றாரு இந்த இடத்துல. தர்மருக்கு அந்த அறிவு நிறைய உண்டு. அதே மாதிரி அறிவாளிகளை பகைச்சு நிம்மதியா இருக்க முடியாது. தர்மர் வந்து இந்த நியாயமானவர், நேர்மையானவர், ஆனா அறிவாளி. அவரை பகைச்சிட்டு துரியோதனால் இருக்க முடியலையே. அது மாதிரி நல்லவர்களுக்கு வந்து கோபத்தை வெளியில காட்டலாம் தெரியாது. நல்லவர்களுக்கு உள்ளுக்குள்ள அவளுக்குள்ள இருக்கும், அது நமக்கு தெரியாது. அவளுக்கு அது கோபம்னு அவளுக்கே தெரியாது அந்த கோபம் இருக்குது. அதுதான் பாவம்ன்றது. நல்லவர்களை வந்து மனசு துன்பப்படுத்தினா அவளுக்கு அந்த கோபம் இருக்கும். அந்த கோபம் அவளுக்கு வெளியில காணவும் தெரியாது. அவளுக்கு இருக்கிறது கோபம்ன்றது அவளுக்கே தெரியாது. அதுதான் பாவம்ன்றது. அந்த பாவம் தான் கடைசியில் அது நம்மளை அறியாத வந்து நம்மளை தாக்கும். அதையெல்லாம் சொல்றாருங்க.
அரணிக்கட்டைன்னு அந்த காலத்தில் அரணிக்கட்டையை வச்சுட்டு இருப்பா சும்மா கையில். அரணிக்கட்டைக்கு தெரியாது தான் நெருப்பு உண்டாக்க முடியும் தன்னாலேருந்து. அதை வச்சு தேய்க்கும் போது தான் நெருப்பு உண்டாகும். அது மாதிரி அவளுக்குள்ள அப்படியே இருக்கும். அவளை சீண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அவள் கோபம் வெளில வந்து அவளுக்கு கோபம் இருக்கும் உங்கள் மேலே, எல்லாம் பண்ணுவா. அவளை போய் வெறுமை சீண்டிகிட்டே இருக்கக்கூடாது. இவன் பண்ணது அதானே பண்ணான் துரியோதனன். எல்லாமே அந்த பாரதத்தில் நடந்து அவர் நடந்த கதைகளை வச்சு தான் சொல்கிறேன். துரியோதனன் என்ன பண்ணுறான், பாண்டவர்களை சீண்டிகிட்டே இருக்கான் இல்லையா. முதல்ல வந்து இந்திரபிரஸ்தத்துக்கு போய் அவளை இது பண்ணான். அடுத்து வந்து இது பண்ணுறதுக்கு வந்து சூதாடி ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சுட்டு எல்லாரையும் அடிமை ஆக்கினான். திரௌபதியை கூப்பிட்டு இது பண்ணான். இதெல்லாம் வந்து அவளை சீண்டின விஷயந்தான். அவளை வந்து காட்டுக்கு அமிச்சான். காட்டுக்கு அமிச்சிட்டு மறுபடியும் அஞ்ஞான வாசம் பண்ணும்போது அஞ்ஞான வாசத்தில் நீ இன்னும் முடிக்கல, இன்னும் ஒரு நாள் இருக்குன்னு வீம்புக்கு சொல்லிட்டு மறுபடியும் நீ போகணும் 14 வருஷம் காட்டுக்குன்னான். இதெல்லாம் தாண்டி கிருஷ்ணர் வந்து தூது வந்தப்போ அவருக்கு வந்து ஒரு சரியான மரியாதை கொடுக்கல. மரியாதை கொடுத்தான். அவர் வந்து தனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்த்தான். அவருக்கு வந்து அவர் கேட்ட அவர் தூது வந்த விஷயத்த ஒத்துக்கல. 5 கிராமம் பற்றியாவது கொடுன்னு கேட்பார் அவர். அதை ஒத்துக்கல இல்லையா. அதுதான் சொல்கிறாருங்க. இப்படியெல்லாம் சொல்கிறார், நிறைய சொல்கிறார் விதுரர் நீதி. இன்னும் விதுரர் நீதின்றது அது நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அது உங்களுக்கு ரொம்ப தூரம் போச்சுன்னா போர் அடிச்சிடும். விதுரர் நீதியே ஒரு அளவு இருக்குது. ஒரு அளவுக்கு மேலே இது அவர் கொடுத்துருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேஜுக்கு விதுரர் நீதி சொன்னதாக இருக்குது வியாச புராணத்தில். வியாசரோட கதையில் 50-60 பேஜுக்கு விதுரர் நீதி சொன்னதாக இருக்குது. அது நம்ம போனோம்னா அது ஆகிடும். இதெல்லாம் கேட்டு விதுரர் வந்து சரி நீ போய் வானப்பிரஸ்தம் போயிட்டு வா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த நீதிகளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன்னா உனக்கு நிம்மதி கிடைக்கும்னுவார். சரின்ட்டு போகிறார். போகிறார் எல்லாம் விதுரனும் போகிறார். இவர் சஞ்சயன் போகிறார். திருதராஷ்டிரன் போகிறார். அப்புறம் குந்தி போகிறா, காந்தாரி போகிறா. இவன் 4 பேருமே போகிறா. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறா, 6 மாதம் வந்து வெறும் சைவ உணவாக சாப்பிட்றா. அதுதான் வானப்பிரஸ்தம்ன்றது. அதுதான் தன்னுடைய முடிவை தானே தேடிக்கிறது தான் வானப்பிரஸ்தம். சுருக்கமாக சொன்னான் 6 மாதம் வந்து சைவ உணவாக சாப்பிட்றா. அடுத்த 6 மாதம் வெறும் பழம், கனி, பழங்கள், அந்த மாதிரி அந்த கனி வகைகள் இதை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கா. அதுக்கு அடுத்த 6 மாதம் தானாக மரத்துலேருந்து விடுற கனிகள், சருகுகள், இலைகள் இதையெல்லாம் சாப்பிட்டு காலம் தண்டுறான். இதுக்கு அடுத்த 6 மாதம் வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சுட்டு இருக்கா. 6 மாதம் 2 வருஷம் ஆயிட்டா. இதுக்கு அடுத்த 6 மாதம் வெறும் காற்றை மட்டுமே சுவாசிச்சுட்டு இருக்கா. எதையுமே சாப்பிடாது. நிர்ஜல விரதம்னு வாழை அது மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு திருதராஷ்டிரன் ரொம்ப பழுத்த பழமாயிடுறா. அவருக்கு நிறைய விஷயங்கள் இந்த விதுரர் சொன்ன நியாயம்லாம் அவருக்கு நீதியெல்லாம் அவருக்கு அப்படியே உரைக்கிறது. அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு அப்படியே நினச்சிட்டு விதுரனுக்கு வந்து எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, எவ்வளோ விஷயம் சொல்கிறான். விதுரர் சொன்ன நீதியெல்லாம் கேட்டுக்கிறார். அப்போ தான் கேட்குறாரு அவர். அது வரைக்கும் விதுரர் சொன்ன நீதியை கேட்கவே இல்லை. கேட்டு அப்படியே இருக்கார். காட்டில் வந்து பெரிய தீ பரவுறது. காட்டு தீ பிடிச்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சஞ்சயனை கூப்பிட்டு நீ ஓடி போயிடுன்னுவார். சஞ்சயன் வந்து ஓடிடுவான். நீ போன்னுவார். இவரும் காந்தாரியும் குந்தியும் அப்படியே நிஷ்டையில் அந்த நெருப்பில் உட்காந்துருவான். அதுக்கு எவ்வளவு வேணும், மன உறுதி வேணும். இதெல்லாம் விதுரன் சொன்ன நீதியில் வந்த கிடைச்சது திருதராஷ்டிரனுக்கு. விதுரன் சொன்ன நீதியில் கிடைச்சது மன உறுதி, மன அமைதி வேணும்னா மன உறுதியை இது அந்த இடத்துல காட்டுறான். கரெக்டாக தைரியமாக உட்காந்துருக்கான் அந்த நெருப்பில் அப்படியே உட்காந்துட்டு 3 பேரும் அந்த நெருப்பிலே உட்காந்துருக்கான். அப்படியே சஞ்சயன் மட்டும் வெளியில் ஓடிடுறான். அவன் காட்டில் போய் எங்கேயோ உடனே இது இமயமலை சைடு போயிட்டு அவன் அப்படியே போச்சுன்னு போயிடுறான். அந்த சைடில் போயிட்டான். அதே மாதிரி சஞ்சயன் போனது மாதிரியே விதுரரும் போயிடுறார். விதுரர் வந்து இவாளெல்லாம் வந்த உடனே விதுரர் அங்கே இருக்கல. விதுரர் வந்து நான் மறுபடியும் யாத்திரை போகிறேன், என்னால் இங்கே இருக்க முடியாது உங்க கூட அப்படின்ட்டு தர்மர்கிட்ட சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறார். அவரும் கிளம்பி இதுக்கு போகிறார், இமயமலைக்கு போகிறார். இமயமலையை போய் அங்கே போய் அவர் வந்து அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு அவர் வந்து அவருக்கு தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். நிஷ்டையில் உட்காந்து அவர் காலம் ஆகிடுறது. திருதராஷ்டிரன் அப்படியே உட்காந்துருக்கா. நெருப்பு வருது. அந்த நெருப்பு வந்து பத்திட்டு எரியும் போது கூட திருதராஷ்டிரன் நிஷ்டையை விட்டு எழுந்திருக்கல. அப்போ எவ்வளோ தூரம் அவன் பண்பட்டுருக்கான்னு பார்த்துக்கோ. நெருப்பு எரியும் போது திருதராஷ்டிரன் நிஷ்டையை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. அப்படியே இருக்கான். அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அந்த நெருப்பு பத்திட்டு எரியுறது, அந்த எரியிற உடம்பு அந்த கையை வச்சது தான். அப்படியே இருக்கான். எரிஞ்சது அப்புறம் தான் உயிர் போகிறது. 3 பேரும் அது மாதிரி இருந்துடுறா. அது மாதிரி செத்து போயிடுறா.
3 பேர் அவள் காலம் முடிஞ்சு போகிறது. திருதராஷ்டிரன், குந்தி, காந்தாரி 3 பேர் செத்து போயிடுறான். 2.5 வருஷம் அப்படி இருந்துட்டு இருக்கா. அடுத்த 6 மாதத்தில் அவள் காலம் ஆயிடுறான். அந்த நான் சொன்னது தான், அந்த 6 மாதம் இலை தழை அதையெல்லாம் சாப்பிட்டு, 6 மாதம் தண்ணி குடிச்சிட்டு, 6 மாதம் சைவ உணவு சாப்பிட்டு, 6 மாதம் வெறும் கனிகளை சாப்பிட்டு, அது மாதிரி இருந்துருவா இல்லையா. அந்த 3 வருஷம் முடியறதுக்குள்ளே அவள் காலம் முடிஞ்சு போகிறது. இப்படியாக இவா கதைகள் முடிகிறது. இன்னும் இவா பாண்டவர்களோட முடிவு எப்படி போகிறதுன்றதை சொல்கிறேன் அடுத்தது. தேங்க்யூ.